வெல்கம் டு ஏஎம் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஏஎம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது, அதாவது விரிசல் விழாமல் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாகு காய்ச்சிடலாம். ஒரு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கங்க. நான் ஒரு பாக்கெட்டுக்கு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரை எடுத்த கிண்ணத்துலேயே ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு நம்ம இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கட்டும். சிம்லையே வச்சு நீங்கள் கொதிக்க விட்டுருங்க. நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொதித்து வரட்டும். இது அதுக்கப்புறம் நம்ம இப்போ குலோப் ஜாமுன் அந்த மாவை ஒரு இதில் பவுலில் தட்டிக்கலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிருக்கேன். ஸோ இதை இப்போ நல்லா நம்ம எல்லா பக்கமும் படுற அளவுக்கு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன் பால். ஸோ அதை நம்ம லைட்டாக ஊற்றி பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தமாக பிசைஞ்சிடக்கூடாது. மாவை சாஃப்டாக நம்ம நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம கையில் நெய் தடவிக்கலாம். ஆயில் இருந்தால் கூட நீங்கள் ஆயில் தடவிக்கலாம். இப்போது நல்லா தடவி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி உருண்டை பிடிக்கக்கூடாது. அப்படியே நல்லா 2 கைக்கு இடையில வச்சு சாஃப்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டி எடுத்துக்கங்க. அப்போ தான் அந்த உருண்டை சேஃபு விரிசல் இல்லாமல் கரெக்டாக வரும். பாருங்க, இந்த அளவுக்கு உருட்டினா போதும். விரிசல் இல்லாமல் நல்லா அழகாக உருண்டை வந்துடுச்சு. இப்படியே எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சூப்பராக உருட்டி எடுத்துட்டோம். இப்போது பாகு நல்லா காய்ச்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 5-6 ஏலக்காவை மட்டும் தட்டி இதோட சேர்த்துக்கங்க. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயை வச்சிடலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கங்க. நீங்கள் நெய் இருந்தால் கூட நெய் சேர்த்தும் செஞ்சுக்கலாம். ஸோ நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடணும். ஆயில் ஹீட் ஆன உடனே ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துக்கலாம். இது நல்லா மெரூன் கலராக வர்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். மெல்லமாக கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் உடஞ்சிராது. சிம்லையே வச்சு தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். பாருங்க, நல்லா ப்ரௌன் கலராக பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சா போதும். இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரியே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, அந்த பாகு அந்த பாதி சூட்டோடு இருக்குது. ஆறினாலும் அந்த ஜூஸியை உள்ளே உறிஞ்சாது அந்த உருண்டை. அதுக்காக வேண்டி பாதி சூட்டோடு இருக்குது. இப்போது இந்த சூட்டில் நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு தான் ஊறணும். ஊறிட்டுச்சுன்னா சூப்பராக நல்லா பெருசாக வந்துடும். அப்போது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய குலோப் ஜாமுன். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.